அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய சாதாரண நிலையில இருந்து சிகரங்களுக்கு கொண்டு போவது மீடியா. அதே வேளையில சிகரங்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தனது வாழ்க்கைய கீழே கொண்டு வருவது மீடியா. எல்லா மீடியாக்களையும் நான் தப்பா சொல்லல. ஆனா ஒரு சில மீடியாக்கள் தப்பாக ஒரு சிலரை போர்ட்ரே பண்ணி காண்பிப்பதால சிகரங்கள்ல இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு கீழே விழுந்து ரொம்ப வேதனைப்படுவது உண்டு. அன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஒரு மீடியா இருந்துச்சு. அந்த மீடியாவினுடைய பெயர் என்ன தெரியுமா? லூக்கா. அந்த மீடியாவினுடைய விழாவைத்தான் இன்னைக்கு நாம கொண்டாடுகிறோம். புனித லூக்காவின் விழாவாகும். புனித லூக்கா கூட ஒரு மீடியாவாகத்தான் அன்னைக்கு திகழ்ந்தாரு. அவரு ரொம்ப சிம்பிளான ஒரு மீடியா. இயேசுவை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவின் அரிய பெரிய காரியங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு மீடியா. அருமையான மீடியா. அன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவை குறித்து தப்பு தப்பெல்லாம் பேசினாங்க. அவரை பார்த்து இவன் ஒரு திருடன், இவன் ஒரு பொய்க்காரன், இவன் கடவுளை அவமதிக்கிறவன், இவன் தப்பு தப்பாக போதனைகள் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எத்தனையோ பேர், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இப்படி எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தப்பாக போர்ட்ரே பண்ணி காண்பித்த வேளையிலும் புனித லூக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், உலகின் கடை எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவினது அற்புத வல்லமையை புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், அவர்தான் மீட்பர் அப்படி என்பதை தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக இயேசு ஆண்டவரை குறித்து நன்மையின் காரியங்கள் அடங்கிய அத்தனையும் எழுதி வைத்தார். அதைத்தான் நாம் நம்முடைய வேதத்தில் நற்செய்திகளில் ஒன்றாக இன்று வரை வைத்திருக்கிறோம். எனவே அன்பின் உள்ளங்களே, ஒருத்தரை பத்தி தப்பு தப்பா பேசி அவரது நற்பெயரை களங்கப்படுத்துவது இலகு. அப்படி நாம் பண்ணுவோமாக இருந்தால் நமக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இப்பேற்பட்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? நாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அன்பின் சீடர்கள் அல்லவா? அவருடைய அன்பான லூக்கா போன்ற சீடர்களில் ஒருவர் அல்லவா? அப்பேற்பட்ட நாம் எதற்கு அடுத்தவரது பெயரை களங்கப்படுத்த வேண்டும்? ஒருவேளை கடந்த காலங்களில் அடுத்தவரது பெயரை நாம் களங்கப்படுத்தி இருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம். நிகழ்காலத்தில் அந்த தப்பை பண்ண வேண்டாம். கூடுமானால் அடுத்தவரை குறித்து நல்ல காரியங்கள் பேசுவோம். அடுத்தவரின் வாழ்க்கையில் ஏணியாக இருப்போம், கால்களில் குத்தும் ஆணிகளாக. ஆமென்.